அனுமா, என்ன போகும்போது பல்ல பல்ல காமிச்சிட்டு போனீங்க, வரும்போது யாரோ வாயை இழுத்து வச்சு தைச்ச மாதிரியே வரீங்க. வாயை மூடு, அதிகமாக பேசுனேன் உன் வாயை தைச்சி விட்டுருவேன் பார்த்துக்க. சரி, என்னாச்சு? உன் காதலனை பார்த்து காசு உஷார் பண்ணிட்டு வரேன்னு சொன்னேன். அவனை பார்க்க அவன் வர சொன்ன காஃபி ஷாப்புக்கு போனேன்னா சிரிச்சுக்கிட்டே என்னை பார்த்தான். அந்த சிரிச்ச முகத்தை பார்த்ததும் அப்பா என்ன இப்படி சிரிக்கிறான், நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே உஷார் பண்ணிடலாம் போலேன்னு நினச்சேன். அவன் பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து உட்காந்தா. அந்த பொண்ணு என்னை பார்த்து சிரிக்குது, இவனும் அவளை பார்த்து சிரிக்கிறான். எனக்கு ஒன்றுமே புரியல. யாருன்னு கேட்டால் பெஸ்டியா. எனக்கு தலையே சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. நீ சொல்லு, நான் அவனுக்கு எதிலடி குறை வச்சேன்? அவனை ஆளையும் சைஸையும் பார்க்கவே பிடிக்கல. அவனும் தான். அதான் போடா நீ இதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கு தான் என்ன மாதிரி சிங்கிளாக இருந்தால் இந்த மாதிரி புலம்பவே தேவையில்ல. சரிங்க மேடம், பார்க்குறேன் எத்தனை நாளைக்குன்னு. யாராவது மகராசம் வராமலையா போயிடும்? சரி, அதை விடு. ஏதோ உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தி அவருக்கு ரூமை வெக்கேட் பண்ணிட்டு நம்ம கூட வந்து தங்க போகிறான்னு சொன்னேன். அப்புறம் 2 மாதம் வாடகை காசு அவள் தலையிலே அரைச்சிடலான்னு சொன்னேன். எங்கே ஆளே காணோம்? ஆமாம்ல, இன்னைக்கு தானே வரேன்னு சொன்னா. அவளை நம்பி இருந்தா ஆளே காணும். சரி, நம்பர் சொல்கிறேன், ஃபோன் பண்ணு. ஏன் நீயே கால் பண்ணலாம்ல? எம்மா தாயே, என்கிட்ட ரீசார்ஜ் இல்லை, அதான் உன்னை பண்ண சொன்னேன். சரி, நம்பரை சொல்லு. ஹலோ பூர்ணிமா, நான் அனுஷ்கா ஃப்ரெண்டு. இன்றைக்கி ரூமுக்கு வரதா சொன்னீங்க, ஆளையே காணோம். அனுஷ்கா கால் பண்ண சொன்னா, அதான் பண்ணேன். பூர்ணிமாவா? முதல்ல நீ யார்? ஹைவே ரோட்டில் ஆட்டோ ஓட்டுற மாதிரி நிறுத்தம் பேசிகிட்ருக்க. இல்லை, பூர்ணிமான்னு நினச்சேன். அப்படிலாம் யாரும் இல்லை, வை. பைத்தியக்காரன். இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. ரொம்ப கத்துறான் பொறுக்கி. ரூம் ரொம்ப நல்லா இருக்குது. நான் இருந்த ரூமில் பிடிக்காம தான் இருந்தேன். எப்படா மாறுவோன்னு இருந்துச்சு. நல்ல வேலை இங்கே வந்துட்டேன். என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? பேசினதெல்லாம் போதும், வாங்க ஒரு ஜாலியாக ஒரு கேம் விளையாடலாம். என்ன கேம் விளையாடலாம்? வேற என்ன, கடை ஜோக் தான். சூப்பர். சரி, அப்போ நீயே சொல்லு. எல்லாருக்கும் சளி என் மூக்கில் வருது, சொல்லுங்க பார்க்கலாம். ஏய், எனக்கு பதில் தெரியும்பா. அப்படியா? சொல்லு பார்க்கலாம். ஏன்னா மூக்கு மேலே தானே 2 ஐஸ் இருக்குது, அதனால தான். பர்றா, சூப்பரு. அடுத்து ஒரு ஜோக். ஒருத்தர் ஜூஸ் குடிக்கும்போது கதவை க்ளோஸ் பண்ணிட்டு குடிக்கிறாங்களாம். ஏன்? தெரியலப்பா, நீயே சொல்லு. அது சாத்துக்குடி ஜூஸ், அதான் கதவை சாத்திட்டு குடித்தாங்க. ஏய் மொக்க ஜோக்குடி, நல்லாவே இல்லை. வேற சொல்றி. ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்கள். சாரிங்க, தூக்கத்தில் கோவமாக கத்திட்டேன் போல். யார் என்னன்னு கேட்காம. சாரி, யார் நீங்கள்? தப்பு ஏன் மேலே தாங்க. நான் தான் நம்பர் மாற்றி போட்டுட்டேன், அதுதான் உங்களுக்கு கால் வந்துருச்சு போல். சாரி, இனிமேல் கால் பண்ணாதீங்க. யார் டி? ராங் நம்பர் டி. சரி, நீ உன் ஜோக் சொல்லு. சாம்பார் எப்படி தங்கமாக மாற்றுறது சொல்லுங்க பார்க்கலாம். ஏய், சாம்பாரை எப்படி தங்கமாக மாற்ற முடியும்? சரி, நான் சொல்கிறேன். எங்கே சொல்லு பார்க்கலாம். அதில் 24 கேரட் போடணும், கரெக்டா? ஏய் சூப்பர் டி. சரி, வாங்க சாப்பிட போகலாம். எனது ஆரோக்கிய தோழியே, வணக்கம். எப்படி இருக்க? ஃபோனே எடுக்க மாட்டேன்னு நினச்சேன். இந்த பாரு தம்பி, நீ எதிர்பார்க்குற எதுவும் என்கிட்ட இல்லை.
ஏய் நாடி டீ குடிக்க மட்டும் 10 ரூபாய் அனுப்பு ப்ளீஸ். தினமும் டீ குடிக்கணும்ல, அதிகமாக பேசாமல் அனுப்பு. அனுப்பி தொலைகிறேன். இவனுங்க வேற கால் பண்ணி சாவடிக்கிறானுங்க. யார் டீ? தெரியலடா, கால் அட்டன் பண்ண ஹிந்தியில் பேசுகிறானுங்க. ஹே, எனக்கும் தாண்டி புது நம்பர்லேருந்து கால் வந்துச்சு. அதுவும் ஒரு பொண்ணு பேசுனுச்சு, அதுவும் தமிழில். பாரு, அப்புறம் என்னாச்சு? நான் தூங்கிட்டு இருக்கும்போது கால் பண்ணாங்க. என்ன பேசுனாங்கன்னு சரியாக புரியல, அதான் கத்தி விட்டுட்டேன். பாவம் அந்த பொண்ணு. ஓ, பாவெல்லாம் பார்ப்பீங்களா? சரி, அப்படின்னா திரும்ப கால் பண்ணி சாரி கேட்க வேண்டியது தானே? சரி, நீ மறக்காமல் காசு அனுப்பு, நான் போய் சாரி கேட்குறேன். பாய். ஹலோ, என்னங்க திரும்ப கால் பண்ணுறீங்க? அதான் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? இல்லைங்க, எனக்கும் கடி ஜோக்கெலாம் தெரியும், உங்ககிட்ட சொல்லலான்னு நினச்சேன், அதான். ஏன் உங்களுக்குலாம் ஃப்ரெண்டு இல்லையா? போய் அவங்ககிட்ட சொல்லுங்கள் போங்க. தேவையில்லாமல் பண்ணுறீங்க நீங்கள். ஃபோனை வைங்க, உங்கள் நம்பரை பிளாக்கில் போடணும். ஏங்க, ஒரே ஒரு ஜோக் தான் ப்ளீஸ். சொல்லி தொலை. உங்களால் 2 பேருக்கு பிரச்சனை வருது. என்னாலயா? என்ன வளர்ற? ஆமாங்க, காவேரியால் தானே தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவும் பிரச்சனை வருது. ஏய் ஹலோ, என் பேர் எப்படி தெரியும் உங்களுக்கு? அட என்னங்க நீங்கள், ட்ரூ காலரில் உங்கள் நம்பர் போட்டால் உங்கள் பேர் வந்துச்சு. சரி, இன்னும் ஒரே ஒரு ஜோக்கு, அதுக்கு மட்டும் பதில் சொல்கிறீங்களா? ஹலோ, என்ன விட்டால் பேசிகிட்டே இருக்கீங்க, நான் கால் கட் பண்ணுறேன். ஏங்க, நான் சொல்கிற ஜோக்கு நல்லா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லவாது யூஸ் ஆகல, அதுக்காகவாது கேட்கலாமே. சரி சொல்லு, கேட்குறேன். ஒருத்தன் எக்ஸாம் எழுத போயிட்டு தூங்கிட்டானா, ஏன்? தெரியலையே. ஏன்னா ஆன்சர் தெரியலனா முழிச்சிட்டு இருக்காதுன்னு அவங்க அம்மா சொல்லிட்டாங்களா. நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? அப்போ இன்னொரு ஜோக் சொல்கிறேன். அதிகமாக போய் சொல்கிற லெட்டர் எது? என்ன பெருசாக இருக்க போகுது? லவ் லெட்ரு இல்லைனா லீவ் லெட்ரு, அதானே? ஹே, சூப்பருங்க. எங்க நீங்கள் ஒரு ஜோக் சொல்லுங்கள் பார்க்கலாம். நானா? சரி, காட்டில் டேக்ஸ் பே பண்ணுற விலங்கு எது சொல்லு? தெரியலையேங்க. நீங்கள் தான். என்னது, நானா? சும்மா சொன்னேன், வரி குதிரை. சரி, நான் ஃபோனை வைக்கிறேன். ஏங்க ப்ளீஸுங்க, ஒரே ஜோக் தான் ப்ளீஸ். வேணாம், நான் அப்புறம் கேட்குறேன். ஏய், இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி ஃபோன்லேயே பேசுகிறது? நேரில் பார்த்து பேசணும் போல இருக்குது. வீடியோ கால் பண்ண சொன்னாலும் பண்ண மாட்டேன். ஓ அப்படியா? சரி, ஃபோட்டோ சென்ட் பண்ணுற, பார்த்துக்கோ. ஹலோ, ம், நாளைக்கு சண்டே இல்லை, எங்கேயாச்சும் வெளியே போகலாமா? நீ ஆடி இப்படி பேசுகிறது என்னால் நம்பவே முடியல. அப்படி இல்லை, நான் சென்னை வந்தே 2 வருஷம் ஆக போகுது. பெருசாக எங்கேயும் வெளியே போனதில்ல. அதான் உன் கூட ஜாலியாக நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு, அதான். சரிங்க மேடம், போகலாம். சரி, ஓகே, அப்போ நாளைக்கு பார்க்கலாம். பாய். இந்தா, ஐ லவ் யூ, பிரிச்சு பாரு. இந்தா, இது எல்லாமே நான் பண்ண இருக்கு, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு.
எல்லாமே சூப்பராக இருக்கே. இதெல்லாம் ஏன் இன்னும் பப்ளிசிட்டி பண்ணாமல் வச்சுருக்க? இதில் நீ ஃபைன் ஆர்ட் ஸ்டூடெண்ட் வேறு. அதான் நிறைய சோஷியல் மீடியாஸ் இருக்குல்ல, அதில் எதையாச்சும் அப்லோட் பண்ணலாமே. தெரியலப்பா, எனக்கு அப்படி தோணவே மாட்டேங்குது. என் ஃப்ரெண்டு கூட அடிக்கடி இப்படி தான் சொல்லுவோம். ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டுன்னா எந்த மாதிரி? இப்போ எல்லாரும் சொல்கிறாங்களே பெஸ்டின்னு, அந்த மாதிரி அந்த பொண்ணு உனக்கு? பிரியா என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்ச ஒரே பொண்ணு. எல்லாமேனா? எல்லாமேனா எல்லாமே தான். சாவே கிடையாது இவளுக்கு. பிரியா தான். சொல்லுடி. என்ன சார், ஒரு வாரமாக ஆள் அட்ரஸே காணும், ரொம்ப பிஸியாக என்ன? அதுவா, அது ஒரு விஷயம், அது அப்புறம் சொல்கிறேன். சரி சொல்லு, எதுக்கு கால் பண்ண? எனக்கு ஒரு 200 வேணும், சீக்கிரமாக சென்ட் பண்ணு. சரி சென்ட் பண்ணுறேன், வை. ஏன் இப்படி ஒரு கேரக்டர் இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை? ஹே, அப்படி இல்லைப்பா, ஒரு நாள் உங்கள் 2 பேரும் மீட் பண்ண வச்சு பேச வைக்கலான் இருந்தேன், அதான் எதுவும் சொல்ல. சரி வா கிளம்பலாம். ஏன், என்னாச்சு? இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமே. இல்லை, டைம் ஆயிடுச்சு, வா கிளம்பலாம். எங்கடா ஆளை காணும்? இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? ஏய், பக்கத்தில் வந்துட்டேன்னு சொன்னான், வந்துடும் இரு. ஓ, நீ தான் அந்த மேனாக நிற்கியா? தம்பி, உன் ஆளை இன்னைக்கு எப்படி வெறுப்பே தரணும் மட்டும் பாரு. காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்துடும். காவேரி இவங்க பிரியா, பிரியா இவங்க காவேரி. அதான் சொல்லியிருக்கே, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அது இதுன்னு. டீ கலை, என்னை பற்றிலாம் சொல்லியிருக்கியாடா? நான் பெருசாக எது சொல்லலடி. ஏண்டா, ஃபேஸ்க்கு சன்ஸ்கிரீன் போடலையா? ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு. என்னாடி பண்ணுற, சும்மா இரு. சூடு அறியிட போகுது, குடி. சீ, என் காஃபி நல்லாவே இல்லை. எங்க உன் காஃபி கூட? வெறுப்பாவுதா? நல்லா இருக்கா காஃபி? நல்லா இருக்கு. ஏண்டா, தலையை கூட ஒழுங்கா செய்ய மாட்டியா? ஷர்ட்டை கூட ஒழுங்கா போட்டு வர மாட்டியா? என்னடி உனக்கு பிரச்சனை? சும்மா இருக்க முடியாது உன்னால? சரி நான் கிளம்புறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன், என்னாச்சு? இரு, அப்படியே எங்கேயாவது வெளியே போயிட்டு போகலாம். எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ், என்னால் எங்கேயும் வர முடியாது. நான் வீட்டுக்கு போகணும், நைட்டு கால் பண்ணுறேன், பாய். சொல்லுடி, என்ன? இன்னும் என்ன சொல்லணும்? ஏன் ஒரு மாதிரி பேசுகிற, என்னாச்சு? இன்னும் என்ன ஆகணும்? நான் தான் அன்னைக்கே கேட்டேன்ல, ஃப்ரெண்டா இல்லை வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப்பான்னு. ஏய், அவள் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். அதில் என்ன இருக்குது? க்ளோஸ்னா எந்த மாதிரி? மேலே கை வைப்பா, உரசுவா, அதெல்லாம் செய்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பா? என்னக்கா அவள் லூஸ் மாதிரி பேசுகிற? லூஸு தானா? எந்த அளவுக்கு தெரியுமா? என் எதிரில் இருந்துட்டு அவள் என்ன வேணால் பண்ணலாம், அங்கே நான் ஒன்றுமே பண்ண முடியாமல் பார்த்துட்டு மட்டும் இருக்க முடிஞ்சதில்ல, அந்த அளவுக்கு லூஸு தான் நான். காவேரி, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை எங்களுக்குள்ள. என் கலை, நான் லவ் பண்ணுற பையன் எனக்கு மட்டும்தான் நினைக்கிறது தப்பா? நீ நினைக்கிறது தப்பு இல்லை காவேரி. அவள் உன்னை சும்மா வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காக அப்படி பண்ணிருப்பா. அதை நீ பெருசாக எடுத்துக்காத. சரி கலை, நான் அதை பெருசாக எடுத்துக்கல. நான் ஒன்று சொல்கிறேன், நீயும் அதை பெருசாக எடுத்துக்காத. என்ன சொல்ல போகிற? நம்ம ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகணும்னா அவள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணணும்.
அவளை பற்றி என்ன தெரியும் உனக்கு? எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதில் எங்கள் அப்பா இறந்துட்டார். எங்கள் அம்மாவுக்கு கால் ஒழிஞ்சிச்சு. இப்போ வர படுத்து தான் இருக்காங்க. அப்பையிலேருந்து இப்போ வர அவள் தான் என்னை பத்திரமா பார்த்துக்கிறா. அவளை போய் இந்த காரணம்லாம் தேவையில்லை கலை. எனக்கு தேவை நீ தான். இதுக்கப்புறமா அவள் தான் உனக்கு வேணும்னு நினச்சனா நான் உனக்கு வேணான்னு நினைக்கிறத சரின்னு நினைக்கிறேன். ஏய், ரொம்ப தப்பாக பேசுகிறடி நீ. பாதியில் போக போகிறது அவள், காலம் முழுக்க உன் கூட இருக்க போகிறது நான் அப்படி பேசுறது தப்பு இல்லை. ஏய், அவள் பாதியில் விட்டுட்டு போனாலும் அவளுக்கு என் மேலே இருக்க அந்த அன்பு கொஞ்சம் கூட குறையாது. அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். கொஞ்சம் சந்தேகம் வந்துட்டாலும் விட்டுட்டு போயிடுவாங்க. அதுதான் லவ். இப்போ உனக்கும் அதே சந்தேகம் தான் வந்திருக்கு. கரெக்டாக சொன்ன கலை. நம்ம முடிச்சுக்கிறது தான் சரின்னு நினைக்கிறேன். ஏய், எதுக்கு கால் கட் பண்ணுற? பேசிட்டு தானே இருக்கேன். இனி பேச என்ன இருக்கு? உன் நம்பர் ஆரம்பத்திலே பிளாக்ல போட்டிருக்கணும். ஏன் தப்பு தான். ப்ளீஸ் இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணாத. நான் வைக்கிறேன். பாய். இவ்வளோ நடந்திருக்கு. ஒரு வாரமாக பேசுகிறேன்னு வேற சொல்கிற. கலை, நான் தான் உங்கள் 2 பேத்துக்கும் பிரச்சனை இல்லை. நான் விலகிடுறேன். என்னாடி லூஸ் மாதிரி பேசுகிற? நம்ம 2 பேத்துக்குள்ளே ஒன்றுமே இல்லைன்னு அவளுக்கு புரியவே இல்லை. பரவாயில்ல, கொஞ்ச நாள் பேசாமலே இருக்கலாம். பெரிய தியாகி மாதிரி பேசுது. சரி, அப்படி ஒன்று பண்ணு. அவளை கூப்பிட்டு நாளைக்கு பேசிப்பார். அவள் மனசு மாதிரி தான் பார்க்கலாம். என்ன உனக்கு பிரச்சனை? நம்ம 2 பேருக்குள்ள ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு வர சொன்ன? அம்மா, என் கைக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்டி இப்படிலாம் பேசுகிற? எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி நீ இல்லாமல். நான் இப்படிலாம் இருந்ததே இல்லை. என்கிட்ட பேசுடி ப்ளீஸ் டி. கையை விடு. அசிங்கமாக பண்ணாத. நீ உன் முடிவை மாற்றிக்கிறேன்னு சொல்லு, நான் என் முடிவை மாற்றிக்கிறேன். ஏய், திரும்ப ஆரம்பிக்காதடி. திரும்ப ஆரம்பிச்சது நான் இல்லை, நீ தான். பட்டர்ஃப்ளைமா, இது நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு போய் வளர்க்கலாமா? வீட்டுக்கெல்லாம் வேணாம்ப்பா, அது இங்கேயே விடு. இங்கேயே இருக்கட்டும், தினமும் வந்து பார்க்கலாம். இந்த பட்டர்ஃப்ளை நாளைக்கு இங்கே இல்லைன்னா என்ன பண்ணுறது? இந்த பட்டர்ஃப்ளை இல்லைன்னா என்ன, வேறு பட்டர்ஃப்ளை வரும், அது கூட விளையாடலாம். சரியா? அப்போ சரி, நான் 1 2 3 சொல்லி விட்டுறவா? விடு. 1 2 3. என்ன சார், பேசி சமாதானம் பண்ணிட்டியா? அப்போது இந்த ட்ரீட் கன்ஃபார்ம் தானே? ட்ரீட் தானே மேடம், வச்சிடலாம். சரி, நான் ஒரு ஜோக் சொல்லிட்டா? வால் நீ ஏன் விட்டு போன சொல்லு. ஏன்? அவள் தான் காவேரி ஆச்சே, ஒரு இடத்துல எப்படி இருப்பா? அடிச்சுட்டு போயிட மாட்டா? ஒன்றை வறண்டி இருடி.
கேளு. ம்